கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த 29ஆம் தேதி, இந்த வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே, இப்படி பல தரப்பட்ட சூழ்நிலையிலும் சொல்லக்கூடிய இந்த நாள், எது எந்த நாளாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த 7 தலைப்பிலும் உள்ள வார்த்தைகளை பேசிடவே நான் எண்ணுகிறேன். கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அவர் மொழிந்த அந்த 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23:34, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்பொழுது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அவர் அறியாதிருக்கிறார்கள் என்று ஒரு மன்னிப்பினுடைய ஒரு படலத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார். இப்போ அவர் முழு மனிதனாக தொங்கிக் கொண்டிருந்தாலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வசனத்தில் எப்பொழுதும் கேட்கக்கூடிய தானே கேட்கிறோம் என்று நினைத்து விடக்கூடாது. இவர் முழு மனிதனாக இவரை கெட்செமனே தோட்டத்திலே பிடிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு, அதாவது இன்னொன்று நான் ஒன்று சொல்லிவிடுகிறேன், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னபொழுது, நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அதற்கு பின்பு ஒரு கொஞ்சம் கூட தன்னுடைய பவரை அவர் பயன்படுத்தாமல், வல்லமையை பயன்படுத்தாமல், முழுவதுமாக அந்த யூத பெருமக்கள், மூப்பர்கள், அன்றைக்கு இருந்த அந்த கொலையாளிகள், அந்த பயங்கரமான ரோம சாம்ராஜ்யத்தினுடைய போர்ச்சவர்கள் எல்லாரும் இணைந்து அவரை பிடித்து வருகிற காட்சிகள் இப்படிப்பட்ட நிலைமைகளில் இருக்கின்றன. அதற்கு பிறகு தொடர்ந்து தன்னை முழுவதுமாக அவர் ஒரு மனிதனாக, முழு மனிதனாக அந்த தெய்வீக பலத்தெல்லாம் செயல்படுத்தாமல் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி தான். ஆகவே இந்த நேரத்தில் இவர்களுக்கு மன்னிப்பு வேணும். அப்படி என்றால், இதற்கு முன்பு அவர் இந்த கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்துவதற்கு முன்பு யாருடைய பாவத்தையாவது மன்னித்திருக்கிறாரா என்றால் மன்னித்திருக்கிறார். நாம் சுவிசேஷத்தில் பார்க்கிற பொழுது, இதோ உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சில நபர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர்கள் சொன்னார்கள், பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார் என்று அந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய கூட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இதை வைத்து அவரை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள். அப்படியானால் அவர் ரத்தம் சிந்தாவிட்டாலும் கூட பாவத்தை மன்னிக்க முடியும். இதெல்லாம் வேதத்தில் நீங்கள் கிரமமாக ஆராய்ந்தால் தான் உங்களுக்கு அது புரியும். அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அவர் ஏற்கனவே பாவத்தை மன்னித்து இருக்கிறார். இப்பொழுது அவர் முழு மனிதனாக மாறிவிட்டபடினாலே அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இரத்தம் சிந்துதலோடு முழுமையான பாவம் அழிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதற்காக தான் முழுமையான ஆறறிவு உள்ள மாசில்லாத சுத்த மனிதனாக அவர் இருக்கின்றார். இந்த நிலையில் அவர் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? இவர்களுக்கு பாவத்தை உனக்கு மன்னிக்கப்படுகிறது என்றால் அது தேவன் ஒருவரால் மன்னிக்க முடியும். இப்போ ஒரு மாம்சத்தில் இருக்கிறார், அதாவது தன்னை முழுவதுமாக மாம்சத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில், இந்த சிலுவை காட்சிகளில். ஆகவே இவர் தன்னுடைய பழைய சுப்ரீம் பவரை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பவரை, பிதாவை, இவர்களுக்கு பாவத்தை மன்னியும் என்று சொல்லி முழுமையாக அவர்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்போ இந்த இடத்தில் இந்த அப்பொழுது என்று சொல்லுகிற பொழுது ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். அப்பொழுது இவரை செய்யாத குற்றத்திற்கு இவரை அடிக்கிறார்கள், மிதிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். தாடியை பிடித்து இழுக்கின்ற பொழுது இந்த தாடி அப்படியே பிஞ்சி அப்படின்னு இருக்கிறது. அவரை பார்க்கிற பொழுது அந்த கேடுற்ற நிலையில் இருக்கிறார். அதாவது மனிதர்கள் இது மனிதன் தானா யாரு என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த அளவிற்கு விகாரமாக அவர்களை ஆக்கிவிட்டார்கள். கன்னத்தில் ஒருவன் அடித்தான் என்று மட்டும் நாம் சொல்லுவோம், அப்படி இல்லை, கன்னத்தில் அவர்கள் அறைந்தார்கள் என்று பண்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல நபர்கள் கன்னத்தில் அவரை அறைந்தார்கள், நெத்தியில் அறைந்தார்கள், முகத்தில் அறைந்தார்கள், துப்பினார்கள். இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் அப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்த பொழுது ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மன்னிப்பை வேண்டுகிறார். அதே நேரத்தில் இவர் எந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்? இந்த 7 வார்த்தைகளை படித்தார்.
என்பதை நாம் அறிந்தால் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இந்த அவருக்குள் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதே அவருடைய வேர்வையிலும் இரத்தம் கலர்ந்து, வேர்வையானது இரத்தத்தின் பெருப்பில் துளி போல இந்த நரம்பு நாடங்கள்லாம் வெடித்து அந்த அளவிற்கு சின்ன பின்னமாக சிதறி, அவர் சிலுவையிலே அவர் தூக்கி கொண்டு வருகின்ற பொழுதும், சாட்டையடிகள் வாங்குகின்ற பொழுதும், முக்கிடம் தலையிலே சூட்டப்படுகின்ற பொழுதும் அவருக்கு சிந்திய இரத்தம் மிக மிக அதிகம். ஆகவே இனி உடலில் இரத்தம் எந்த இடத்திலும் இல்லை. இப்போ அவர் சிலுவையிலே வேலை தொங்குகின்ற பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்றால், அவர் இதயத்தில், இந்த கைப்பிடி அளவுள்ள இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்தம் மாத்திரம்தான் இருக்கிறது. இதை நாம் சற்று அதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த வார்த்தையை வைத்து, இந்த 7 வார்த்தையை பேசுகிறார். இவ்வளவு இரத்தத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு மயக்க நிலை, எவ்வளவு கஷ்டமான நிலை இவைகள்லாம் இருந்திருக்கும் என்று பாருங்கள். ஒரு வார்த்தையை பேசுவதற்கு இந்த புல்லப்ஸ் எடுக்கிறவர்களிடத்தில் நீங்கள் பேசி பார்த்தால் தெரியும். ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது இந்த உடல் மேல் ஏறி இந்த உடல் கீழே இறங்கும். அப்பொழுது இந்த அடிக்கப்பட்ட இந்த ஆணிகள் இருக்கிறது பாருங்கள், அது அசையும். அப்ப இன்னும் வலியினுடைய இதில் துடிப்பு கூடுதலாகும். ஆனாலும் எல்லா வலியை விட, எல்லா துடிப்பை விட ஒரு ஆத்மாவினுடைய மன்னிப்பிற்காக அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு என்று பாருங்கள். ஆகவே இந்த கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் தான் இப்பொழுது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது எப்படி என்று நீங்கள் கேட்டால், அவர் தன் ஜீவனை விட்ட பின்பு ஒருவன் அவர் மரித்து போனார், இந்த கால்களை ஒடிக்க வருகிற பொழுது மரித்து போய்விட்டாரா என்று சொல்லி அவருடைய விழாவிலே அந்த இதயம் இருக்கிற இடத்தில் இப்படி குத்துகிறார்கள். இப்படி குத்திய பொழுது அங்கே அந்த இதயத்தில் போய் அது குத்திவிட்டது. ஏனென்றால் குத்திவிட்டால் ரத்தம் வராது அந்த மரித்தவர்களுக்கு. அப்படி அந்த மரித்து வெகு நேரம் ஆகிவிட்டால் ரத்தம் வருவது நின்றுவிடும். ஆகவே இப்பொழுது அந்த ரத்தம் எப்படி வருகிறது என்றால், அந்த இதயத்தில் குத்திய உடனே, அந்த விழாவின் ஊடாக குத்திய உடனே ரத்தம் வந்தது. அதாவது நான் சொன்னேன் அல்லவா, இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரத்தமும் வந்தது. அதோடு சேர்ந்து நீரும் வந்துவிட்டது. அதாவது இனி ஒரு துளி ரத்தம் கூட இந்த சரீரத்தில் கிடையாது என்கின்ற சூழலை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். ஆக இப்படிப்பட்ட நிலைகளுக்குள் தான் உட்படுத்துகின்ற நிலையில அப்பொழுது என்று இந்த 7 வார்த்தைகளும் ஆரம்பிக்கின்றன. ஒன்றன் பின்னன் ஒன்றாக ஒவ்வொரு சுவிசேஷகர்களும் தாங்கள் எதை பார்த்தார்களோ அதை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஒரு மன்றாட்டையும் அவர் சொல்லுகிறார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நாம் வேதத்திலே இந்த நிறுவனங்கள் எடுத்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்தால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள் அவரை கொலை செய்வதற்கு சிலுவையை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். இந்த வேதவசனம் நிறைவேறத்தக்கதாக தானே அதற்கு முன் நிறுத்தி போய் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இடத்தில் நான் பார்க்கிற பொழுது அவருடைய ஒரு ஆத்மாவினுடைய அந்த சூழ்நிலையிலும் அந்த கேவலமான நிலையிலும் கூட ஒரு மன்னிப்புக்காக, தன்னை யார் என்ன செய்தாலும் மன்னிப்புக்காக அவர் ஏங்குவதும் மன்றாடுவதும் இந்த இடத்தில் அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி இந்த முதல் வசனம் விளக்குகிறது. இரண்டாவதாக வேதத்தில் பார்க்கிற பொழுது இரண்டாவது வார்த்தையாக கள்ளனை பார்த்து அவர் கூறுகிறார். லூக்காவின் சுவிசேஷம் 23:43, 23ஆம் அதிகாரத்தில் 43, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடைய நீ பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்தில் நான் பார்க்கிற பொழுது மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கிற பொழுது இந்த லூக்கா எழுதுகிறதிலையும் அவர்கள் பார்த்த அடிப்படையில் எழுதுகிறார்கள். இப்ப சபைகள் பெரும் தவறாக இந்த நாட்களிலே பிரசங்கிப்பார்கள் இந்த வார்த்தைகளை. அதனால தான் நீங்கள் காலை எழுந்தவுடனே இந்த செய்தியை கேளுங்கள், அல்லது ஆலயத்தில் போய் அங்கே செய்தியிலே கலந்து கொண்டு அதற்கு பின்பு நீங்கள் சரிபாருங்கள், வேதத்தின் அடிப்படையிலே சரிபாருங்கள். அதாவது எப்பொழுதும் மனிதரிடத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது, பைபிளை தவறாக படிப்பது, தவறாக விளங்கிக் கொள்வது. சொல்வார்கள், வலது பக்கத்தில் இருந்த கள்ளனை பார்த்து அவன் அவரை மெச்சிக்கொண்டான், அவன் அவரை மன்னிப்பு கேட்டான், ஆகவே அவனுக்கு மீட்பை கொடுத்தார் என்றெல்லாம் சொல்வார்கள், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளனை பார்த்து என்று. ஆனால் பொதுவாகவே பார்த்தால் 2 கள்வர்களும் அப்படியே சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். வீதியிலே சென்று கொண்டிருந்தவர்கள், அந்த சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றவர்கள், நீ தேவனுடைய குமாரனானால், தேவனானால் நீ இப்பொழுது இறங்கி வா, நாங்கள் உன்னை விசுவாசிக்கட்டும் என்று உதட்டை பிதுக்கி நாக்கை துரித்துக் கொண்டு சபித்துக் கொண்டு காரி துப்பிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் சிலுவையில் அறையப்பட்ட 2 பக்கம் அறையப்பட்ட கள்வர்களும்
வலது பக்கத்தில் இருக்கவனாக இருந்தாலும் சரி, இடது பக்கத்தில் இருக்கவனாலும் சரி, அவர்களும் அவரை அப்படித்தான் நிந்தித்தார்கள். இப்படி நிந்திக்கின்ற பொழுது, அப்பொழுது என்கின்ற வார்த்தையை அடிப்படையை வைத்தே நான் ஏழுக்கு போகிறேன். இப்படி நிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அவர் தன்னை குறித்து இப்படி பேசுகிறவர்கள் எல்லாம் மன்னிப்புக்காக அந்த மன்னிப்பினுடைய பசிதாகத்தையும் அந்த மன்னிப்பினுடைய அந்த மகிமையையும் விளங்கிக் கொண்டவராக மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிற அந்த காட்சியை பார்த்து, எந்த ஒரு மனிதனும் இப்படி சிலுவையிலே தொங்கி அவமானப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து ரசித்து ஏளனம் பண்ணுகின்ற பொழுது கோபப்படுவான். நமக்கே இந்த கோபம் இருந்தது, ஆனால் இவருக்கு அந்த கோபம் வரவில்லை. ஆகவே இவரை குறித்து அவன் ஆராய்கிறான். சற்று நேரமாக இருந்தாலும் சரி, சில நொடிகளாக இருந்தாலும் சரி, ஆராய்கின்ற பொழுது மெய்யாகவே இவர் கடவுள்தான், மெய்யாகவே இவர் தேவன் தான். இல்லை என்றால் தன்னை இப்படி விரோதிக்கக்கூடியவர்களை தன் பிள்ளை போல அவர்களை நேசிக்கிற காரணத்தினாலே இவர்கள் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் அவர் இப்படி தன்னை வருத்திக் கொள்ளுகிறார் என்று சொல்லி அவன் அறிந்த பின்பு அவனுக்கு வெளிச்சம் உதிக்கிறது. அவன் உடனே சொன்னான், மற்ற கள்வரை பார்த்து சொன்னான், நீ நானும் நியாயமான முறையில் தண்டிக்கப்படுகிறோம். நீ செய்த குற்றத்திற்கும் நான் செய்த குற்றத்திற்கும் இந்த சிலுவையில் அறையப்படுவது மிக நியாயமான காரியமானால் இவர் அப்படி அல்ல, அவருடைய பேச்சு வெளிக்காட்டு என்று சொல்லி உடனடியாக சொல்லுகிறான், நீர் உடைய ராட்சியத்தில் வருகிற பொழுது அடியனை நினைத்தருளும் என்று சொல்கிறான். அவரை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கடைசி நிமிடத்திலே கூட நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், திருந்தி அந்த திருடன் திருந்தாத திருடனை திருத்துவதற்கு வழியை பார்க்கிறான். இதுதான் கிறிஸ்து இயேசுவில் என்ற சிந்தை. இன்றைக்கு ஒவ்வொரு நபர்களும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஆலயத்தில் கேட்க போகக்கூடியவர்கள், நீங்கள் தெரிந்திருந்தால், ரட்சிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாகவே யாமறிந்த இன்பத்தை இந்த வையகம் அறிந்திட, தலைத்திட, உயர்ந்திட நான் அறிவிப்பேன் என்று உலகத்தான் சொல்வது போல யாம் அறிந்த இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதை திருந்திய கள்ளன் திருத்துகின்ற சம்பவம், கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்தில் பிரகடனப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், என்னோடு கூட நீ இளைப்பாறுதலுக்குள் வருவாய் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். மனித சுபாவம் என்ன செய்திருக்கும்? நன்றாக யோசித்து பாருங்கள். இவர் மனிதனாகத்தானே இருக்கிறார். அந்த சுபாவத்தில் நீங்கள் நாம் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? சற்று நேரத்துக்கு முன்பு வரைக்கும் எல்லாரையும் போல என்னை இழிவாக பேசிய நீ இப்பொழுது யோக்கியன் மாதிரி பேசுகிறாயே என்றல்லவா சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. திருந்தியதை உடனடியாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பாய் என்று அவனுக்கு வாக்கு வழங்குகின்றதுதான் அந்த இரண்டாவது செய்தியாக இருக்கின்றன. மூன்றாவது செய்தியாக நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம், நன்றாக பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19 மூன்றாவது இது யோவான் எழுதின சுவிசேஷம் 19:26-27 வரைக்கும் படித்து பார்த்தால் தனது தாயையும் சீடனையும் பார்த்து பேசுகிற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பாருங்கள், நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது ஒரு சாதாரணமான ஒரு நிலை அல்ல. அன்றைக்கு நான் போட்டு வந்த சத்தியங்களிலே சிமியோன் என்பவன் மோசேயினுடைய கட்டளையின்படி வழக்கத்தின்படி தேவாலயத்திற்கு இயேசுவை குழந்தையாக கொண்டு வந்த பொழுது அந்த செய்முறைகளை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த குழந்தையை வாங்கி கொண்டு அவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று சொன்னேன். மரியாளை பார்த்து சொன்னேன், இன்புற்று சந்தோஷமாக அந்த பிள்ளையை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, இந்த சிமியோன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னான், மரியாளே, ஒரு பட்டயம், ஒரு ஆயுதம் உன் ஆத்துமாவை உருவி போகும் என்று சொன்னான். அப்படியே குத்தி தொலைத்து போகும் என்று சொன்னான். அந்த வார்த்தையானது இந்த இடத்தில் நிறைவேறுகிறது. தன் பெத்த மகன் சிலுவையிலே அந்த தொங்கிக் கொண்டு அந்த இழிவான ஒரு சூழ்நிலைகளையும் வேதனைகளையும் அவர் அணிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வேதனையிலே அவள் துடிக்கிறாள். அந்த இதயம், அந்த ஆத்மா குத்தப்படுகிறது. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு நிலை பாருங்கள். பல கோணங்களில் நினைத்து அவள் புலம்புகின்ற அந்த ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு அன்பாயிருந்த சீசன் சிலுவையின் அருகில் இருக்கிறான், தாயோடு நின்று கொண்டிருக்கிறான்.
இவர் இந்த இடத்தில் இந்த உலகத்தில் மாமிசத்தில் வருவதற்கு பாத்திரமாக இருந்த இந்த மரியாளை அவர் கைவிடவில்லை. நான் தேவ சித்தத்தை செய்வதற்கு பண்டார பிரதேசியாக நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று அவர் போகவில்லை. மாறாக அவர் அந்த இடத்தில் தன் தாயை யார் நல்ல முறையில் அவள் காலம் செல்லுகின்ற வரைக்கும் யார் சரியாக தன் அன்னையை பாதுகாப்பார்கள் என்பதை அறிந்து பார்க்கின்ற பொழுது, இந்த கஷ்டமான சூழ்நிலையில் எல்லா சீடர்களும் தன்னை விட்டு ஓடி போயிருந்தாலும் கூட சற்று வளைந்து நெளிந்து அந்த சிலுவையின் அருகிலே வந்து நின்ற அந்த யோவான் தான் இன்னும் சபைக்கு பல பாடுகளும் வேதனைகள் வரப்போகின்றன. அந்த சூழ்நிலையில் தன் அன்னையை விட்டுவிட்டு தன் தாயை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு ஒப்படைத்தந்தால் ஓடிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த கடைசி வரைக்கும் என் சிலுவையை போடாமல் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய யோவானிடத்தில் தன் தாயை ஒப்புவிக்கிறார். எவ்வளவு சரியாக எவ்வளவு காரணங்கள். யாக்கோபு, யோசே, யூதா போன்றவர்கள்லாம் அவருக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். இந்த உலகத்தில் பிறந்த சகோதரர்கள் இருந்தார்கள். தம்பிமார் பிறந்த தம்பி இருந்தார்கள், கூட பிறந்த தம்பி இருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த இடத்திலே அவர்களிடத்தில் கொடுக்காமல், என்றால் அவர்களெல்லாம் ஓடி விழுந்து விட்டார்கள் சிலுவையை தூக்குகின்ற பொழுது. அது மாத்திரமல்ல, பல வகைகளிலும் எல்லோரும் ஓட்டம் பிடித்தவர்களாகவும் ஒளிந்து கொண்டிருந்தவர்களாகவே காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சில ஸ்திரீகள் தான் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலே இந்த யோவான் தன்னுடைய சீடன் இருந்து கொண்டிருந்தபடினாலே இவன் தான் சரியாக கடைசி வரைக்கும் தன் சிலுவையை இவன் சுமந்து வந்தவன், இவனுக்கே தன்னுடைய தாயை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்க அந்த தாயை அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுதிருந்தே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அப்பொழுதிருந்தே தன் தாயை போல நேசித்து இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் செய்வார், அவருடைய இதய துடிப்புகள் தன் தாயை குறித்து எப்படியெல்லாம் இருந்தது என்று என்னெல்லாம் செய்வார் என்று சொல்லி அனைத்தையும் தன் தாயாக அவளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை, தன் கடமையை சரியாக இந்த உலகத்தில் உதித்த பொழுது தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதை அவர் 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் தன்னோட தகப்பனோடு சில தச்சு வேலைகளை செய்து குடும்பத்தினுடைய வறுமையிலிருந்து மீட்டு காப்பாற்றி தன் கூட பிறந்த பெண் பிள்ளைகள் இவர்களெல்லாம் திருமணம் செய்து கொடுக்கின்ற அனைத்து வேலையும் செய்திருக்கிறார் என்று நாம் லூக்காவிலே பார்த்துக் கொள்ளலாம். நேரடியாக எழுதவில்லை என்றாலும் அவர் என்னென்ன காரியம் செய்திருக்கிறார் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அடிப்படையிலே எல்லோரும் விலகிவிட்டாலும் கூட இந்த சீடன் கடைசி அதான் சொல்ல முடிவு வரையும் நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான். முடிவு வரையும் அந்த சிலுவை உபதேசம் நமக்குள்ள நிலைச்சிருக்கல அப்படின்னா நாம சில நேரங்களில் மிருகமாக ஆகிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முடிவறிந்த மதிலே அவன் இருந்து கொண்டிருந்தபடிய காரணத்தினாலே தன் தாயை அங்கு ஒப்புக் கொடுக்கிறார். கடமையை சரியாக செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 4வது வார்த்தையாக சொல்கிறார், நன்றாக, அதாவது 4வது வார்த்தையாக அவர் சொல்லுகிற பொழுது மத்தேயு சுவிசேஷத்திலே 27:46, மார்க்கு சுவிசேஷத்திலே 15:34 அந்த பகுதியை நான் உங்களுக்கு சற்று வாசித்து காட்டுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 15:34 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நிறைய பெயர்கள் இதை மிக மிக தவறாக எடுத்துக்கொள்கிற ஒரு காட்சி இருக்கிறது. அப்படி அந்த கோணத்தில் பிரசங்கிக்கிறவர்களை பார்க்கவும் வேண்டாம், நம்பவும் வேண்டாம். இந்த இடத்தில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இவர் முழு மனிதனாக இருக்கிறார். தன்னுடைய முழு பவரும் இப்பொழுது எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. தனக்கென்று அவருடைய இடம் வைத்திருக்கிறார். இன்னும் அதை யாரும் பார்க்கவில்லை. தூதர்கள் கூட அந்த இடத்திற்கு ஏற வேண்டும் என்று சொல்லி தோல்வி விட்டு போனதை பார்க்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய சுப்ரீம் பவராக இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கைவிடப்பட்டது போல ஒரு உணர்வு பூர்வமாக எப்படி வருகிறது என்றால், இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தின் அடிப்படையிலே ஒரு விசுவாசி பல முறைகளிலும் பின்வாங்கி போனவன், பல வகைகளிலும் வேதத்தின் ஆலயத்தில் பல வகைகளிலும் அவருக்கு ஆண்டவரை குறித்து அவருக்கு சொல்லியிருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் வீணாக ஆக்கப்பட்டவன் கடைசி நேரத்தில் ஐயோ நான் கைவிடப்பட்டு போனனே என்று கதறுகிற அந்த சுமையவும் அவர் சுமந்து, இப்படி என் மக்கள் கதறக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு இந்த இடத்திலே இந்த காரியத்தை அவர் செயல்படுத்துகிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள்,
இங்கு ஒரு மாசும் மறுவும் எந்த தவறும் செய்யாத ஒரு நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குமார பாத்திரத்தில் இருக்கக்கூடியதான கர்த்தர் அவர் மனிதனாக தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க பரலோகத்திற்கு சகிக்கவில்லை. ஐயோ, இந்த நிலையில் இவ்வளவு அக்கிரமங்களையும் இதம் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்குள் தன்னை உட்படுத்திக் கொண்டாரே என்று சொல்லி பரலோகங்களே திரும்பிக் கொண்டன. அதாவது தன்னுடைய சுப்ரீம் பவர் திரும்பிக் கொண்டது. அந்த நேரத்தில் அந்த பிதாவோடு இணைந்திருக்கின்ற அந்த மகிமை நேரம் ஒரு வினாடி. ஏனென்றால் அப்படி விடப்பட்டால் தான் இவருக்கு முழுமையாக உலகத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அந்த பாவத்தின் அகோரம் முறிக்கப்பட்டு சேர்த்து கொள்வதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு வினாடியோ ஒரு இமைப்பொழுதோ அந்த சற்று அந்த தன் தொடர்பு அங்கே விடுபடுகிற பொழுது அவர் கதறுகிறது. இந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, இதை ரொம்ப உங்களால் விலகிக் கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று விலகிக் கொள்ளலாம். அதாவது கர்த்தருக்கும் எனக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எனக்கும் இருக்கின்ற உறவு ஒரு வினாடி துண்டிக்கப்பட்டாலும் இந்த கதறல் நமக்குள் வர வேண்டும். அப்பத்தான் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒரு கடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மீனை தூக்கி அதை வெட்டையிலே போடுகின்ற பொழுது, அதை வெளியே கரையிலே போடுகின்ற பொழுது எப்படி அது துடிக்கிறது, அந்த ஆக்சிஜன் அதற்குரிய காரியங்கள் இல்லாமல் துடிக்கின்றதோ, அதுபோல பிரியமானவர்களே, தேவன் நம்மை விட்டு நம்முடைய செய்கையினால் பிரியம் இல்லாமல் தன் முகத்தை இப்படி பண்ணுகிறான் என் பிள்ளை என்று அவர் திரும்புகிற பொழுது அந்த துடிப்பு இருக்க வேண்டும். அதை இந்த இடத்தில் அவர் செய்து காட்டுகிறார். தனக்காக அல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டவர்களோடு மிக அதிகமாக நான் கூட இருந்தவன். அது ஒருவேளை வந்துவிடுமோ என்று சொல்லி அச்சம் எனக்குள் இருந்தாலும் அந்த அச்சத்தையும் தாண்டி ஆண்டவர் மேல் அந்த என்னுடைய நம்பிக்கை வைத்துக்கொண்டு என்னையும் அந்த ஊசியவைகளை போட்டு பாதுகாத்து கொண்டு நான் மிகவும் நெருக்கமாக அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கொரோனாவினுடைய அகோரமானது ஒரு ஐயா அவர்களுக்கு அது தன்னை பற்றி கொண்ட பொழுது இனி மரணம்தான் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. அவர் மூச்சு விடுகின்ற நிலைமை, அந்த மூச்சு திணறல், எப்படி ஒரு கடலுக்குள் இருக்கக்கூடிய மீனை தூக்கி ஒரு கடலுக்குள் வல்லமையாக ஏங்கிக் கொண்டிருந்த மீனை அதை தூக்கி கரையிலே போடுகின்ற பொழுது அப்படியே துள்ளி 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 தன் மூச்சை விடுகிறதோ அதுபோல அவர் விடுகிற காட்சியை அந்த நாளில் நேரே இருந்து பார்த்தவன், கூட இருந்து பார்த்தவன். ஆகவே இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதுபோல இந்த மாமிசத்தில் நல்லா இருக்கின்ற காலத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளோ உறவுகளோ என்னுடைய பேச்சை இருக்குமானால் நான் இப்படி துடிதுடிக்க வேண்டும் என்பதை 4வது செய்தி உங்களுக்கு விளக்கட்டும் என்று 5வது செய்திக்குள் வருகிறேன். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 19:29. யோவான் 19:29 அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 19 5வது வார்த்தை 19:28. அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். சில பேர்கிட்ட இந்தப்பா கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கோ, கடுமையான உழைத்து கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஏப்பா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கோ, இந்த தண்ணி குடிச்சுக்கோ, இந்த வெங்காய போண்டா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாலும் கூட நான் சில நபர்களை பார்த்துருக்கிறேன். என்னுடைய சபையிலே வேலை பார்த்தவர்கள், நான் அந்த பள்ளிக்கூடத்தை அதை கட்டுகிறவரை பார்த்தவர்கள் அதை சொல்லியிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பொருங்க, நான் அதை பூசிக்கிறேன், இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைங்களேன், அதை படு வேகமாக படு முயற்சியோடு மூச்சு இழைப்போடு கஷ்டமான நிலையாக இருந்தாலும் கூட அதை செய்து முடித்த பின்பு கொண்டாங்கய்யா தாகமாக இருக்க அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு வாங்கி குடிப்பாங்க. இது மாதிரி பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு இந்த மனிதத்தில் முழுமையாக இருந்த காரணத்தினாலே இரவெல்லாம் அவர்
செபித்த பொழுது ரத்தம் சிந்தியிருக்கிறது, அடித்த பொழுது ரத்தம் சிந்தித்திருக்கிறது, உதைத்த பொழுது, அவர் தலையில் முள் வைத்த பொழுது, அவர் முள்ளுக்குள்ளும் அதுக்குள்ளும் நடந்த பொழுது, இதெல்லாம் அந்த இவைகள்லாம் சிந்துகிற இந்த தாகம் இருக்கு பாருங்க. இந்த வேலையெல்லாம் செய்கிற வரைக்கும் இதையெல்லாம் செய்து முடித்துட்டு இப்போ அவர் சொல்கிறாரு, தாகமாக இருக்குங்கிறார். இது உண்மையிலே சரீரத்தில் ரத்தமெல்லாம் வெளியே வச்சுன்னா தாகம் எடுக்கும். எங்கள் ஊரில் சிவையரில் ஒரு கோடீஸ்வரன் ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அந்த நண்பர் ஏதோ ஒரு சத்துருக்கள் கைகளை மாட்டிக்கொண்டான். நான் அப்போது வெளியே ஊரிலிருந்து வந்து கொண்டிருந்தேன். ஒரு பன்றியை போட்டு அடிப்பது போல, ஒரு நாயை போட்டு அடிப்பது போல ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூடி நின்று போட்டு அடின்னு அடித்து நச்சு போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த வழியாக வருகிற போது எனக்கு தெரிந்தவர் சொன்னார், நீங்கள் அந்த வேற தெருவிலேயே போய் விடுங்கள் என்று சொன்னார். நான் வேற தெருவிலேயே வந்து விட்டேன். ஆனால் அவர் பாருங்கள், அந்த மனுஷனை அவனை அது பரவ இழுத்துக்கொண்டு எங்கள் தெருவு பக்கத்தில் போட்டு போயிட்டாங்க. ஆனால் விடிய அந்த மனுஷன் அந்த உயிர் கிடக்கிற வரைக்கும் தண்ணி என்று கேட்டுக்கொண்டிருந்தான். தண்ணியை குடங்குடமாக குடித்தாலும் கூட, ஏனென்றால் அந்த ரத்தத்தில் தண்ணீர் இருக்குது பாருங்கள், அந்த ரத்தம் வெளியேற அந்த தாகம் பயங்கரமாக எடுக்கிறது. அதுபோல் ஆண்டவருக்கு மாம்சத்தில் தாகம் எடுத்தது உண்மை. அதே நேரத்தில் பிரியமானவர்களே, அவருக்கு ஒரு ஆவிக்குரிய தாகம். நான் எல்லாம் உங்களுக்காக முடிச்சு வச்சிருக்கிறேன், எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன், அதனால் எல்லா ஜனங்கள் நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு அவர் மன்றாடுகிற ஒரு காட்சி அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம் பார்க்கிறோம். 6வது வார்த்தையாக முடிந்தது என்று சொல்கிறார். யோவான் 19:30 வாசிக்கிறேன். 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்போ இந்த இடத்துல இந்த செய்தியை இந்த 5, 6, 7 ஒன்றாத்தான் கொடுக்கணும். செய்தி ஒரே செய்தியாக தான் கொடுக்கணும். இதை போட்டு 7 பாட்டு படிச்சுக்கிட்டு டொய் ஒரு பாட்டுக்கு ஒரு மணி அடிச்சுக்கிட்டு அப்புறம் போய் ஒரு இதை தொடங்குறது, அப்புறம் ஒரு பாட்டு படிக்கிறது, அப்புறம் ஒரு பிரசங்கத்தை படிக்கிறது, 5 நிமிஷத்துக்கு மேலே பேசிடக்கூடாது, 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதில் சில பேர் 12 நிமிஷம் போட்டால் அவனை போட்டு அடிப்பாங்க. பிறகு கூட்டம் முடிஞ்ச உடனே உன்னால தான் நேரம் ஆயிடுச்சு, என்னால் தான் நேரம் ஆயிடுச்சு. அதாவது காலத்துக்கு ஏற்ப எப்படியாலும் கர்த்தருடைய வார்த்தையை சரியாக போதிக்கணும்னு வரணும். இன்னும் போட்டுக்கிட்டு அது துக்கமணியை அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இந்த நாளில் எரிஞ்ச அந்த சிலுவையில் ஒரு கருப்பு துணியும் போட்டுக்கிட்டு என்னமோ பண்ணுங்க. ஆனாலும் கூட சொல்லப்படுகிற இந்த வேதத்தை நல்லா கவனிங்க. அழகாக ஒரு மனுஷனை 1.5 மணி நேரம் பேச சொன்னால் தெளிவாக அந்த வார்த்தைகளை மேலேருந்து கீழ் வரைக்கும் தெளிவாக சொல்லிடுவா. பார்த்துக்கோங்க. ஊடால வேணால் ஒரு டம்ளர் தண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு குடிங்க, ஒரு டீயை கூட கொடுத்துட்டு கூட இதை 2 பிரசங்க ஒரு 1.25 மணி நேரம் ஒரே மனுஷனை பேச சொன்னால் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இருக்கும், அல்லது ஒன்றும் விளங்காது. ஒரு ஆள் ராமேஸ்வரத்தில் இப்போ ஒரு 2-3 பிசப்புக்கு முன்னால் இருந்த காலம், அந்த பிசப்பு தேர் நடக்கும்போது தேர்தலாம் முடிஞ்சிச்சு. அந்த பிசப்பு தேர்ந்து அந்த அதில் ஒத்த ஏற்றுக்கொள்வது மாறாக அது டிஸ்மிஸ் ஆகிற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்குது. நான் சொல்கிறது இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால். அப்போது அவர் பேசுகிறார். ஒரு ராமேஸ்வரத்தில் நான் போயிருக்கிறேன், அந்த சபையில் பேசுகிறாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தையை சொல்கிறாரு. அவர் முன்னால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நல்ல வேளைக்கு நாங்கள் வெள்ளைக்காரங்க கையில் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அதாவது எங்கள் பகுதி, நான் திருமணம் செய்திருக்க அந்த பகுதியிலேருந்து எங்கள் மீன் வியாபாரியாக இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, நல்ல காலத்துக்கு நாங்கள் மிஷினரியை வெள்ளைக்கார மிஷினரிட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன், திரைப்படத்தில் எடுத்தேன். இப்போ இருக்கவங்க இவங்கிட்ட மாதிரி அந்த சண்டை ஓட்டு சண்டாளங்கிட்ட இந்த ஒரு ஆளை கூட ஒழுங்காக தேர்ந்தெடுக்க முடியாமல் கிடக்காங்க. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட இல்லை. நல்ல வேளைக்கு நான் அங்கே ஞானஸ்தானம் வெள்ளைக்காரர் எடுத்தேன். இதைத்தாங்க சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு போய் உட்கார்ந்தார். அவர் மாட்டேன்னு வர நீங்களும் ஒன்று எடுங்கன்னு சொல்லி அவரை எடுக்க வச்சு இவ்வளோதான் சொன்னார். அதான் சொல்ல ஒரு 1.25 மணி நேரம் அழகாக மண்ணி குண்டு அடித்த மாதிரி டைன் அவர் இதயத்தை போய் கொத்துற மாதிரி பேசலாம். யார் இருக்கப்பா? இதனால தான் நாங்கள் எல்லாரும் நாங்கள் நரகத்துக்கு போயிட்டோம்னு சொல்லிடுவாங்க. சரி, என்னமோ பண்ணிட்டு கிடக்கிறாங்க, நீங்கள் வார்த்தையை கவனிங்க. முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏங்க நல்லா பாருங்க, அவரே முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப சிந்திக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. அவரே முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன முடிந்தது? இந்த ஜபரத்னத்தினுடைய மீட்புக்காக, பரலோகத்தினுடைய வாழ்க்கைக்காக, இந்த பூலோகத்தில் எவ்வளவு நாள் அவர் வாழணும்னு ஆண்டவர் திட்டம் திட்டிருக்கிறாரோ அந்த காலத்திற்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். புரியுதா சொல்கிறது? இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எங்கள் வீட்டில் எல்லாம் அவசரமாக காலையில் எழுந்துச்சி 5 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்து போகும்போது இந்த சனி ஞாயிறு வருவாங்க.
நைட்டு பூரா வேலை செஞ்சுட்டு கிடப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த வேலையை செஞ்சுட்டு எப்போ எல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் காலையில் ஒன்று அப்படி சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போது நான் வந்து உடனே எனக்கு டீ இருக்கும், அங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சாப்பாடுறதுக்கு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருப்பாப்புல. இப்போ நான் வந்து மற்ற நாள் மாதிரி ஒரு செவ்வாய் புதன் வியாழன் மாதிரி காலையில் ஏதாவது செய்யணும் அல்லது ஏதாவது வடையை வாங்கிட்டு வரேன், டீ சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு இல்லை. நான் வந்து தயாராக வந்துடலாம். இது ஒரு மனித பக்குவ உறவு அப்படி இருக்குது. ஆனால் நிச்சயமாக நாம் அவரோட கூட இருப்பதற்கு அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார் சிலுவையில். இது என்ன உனக்கு பொறுத்துன்னு கேட்குறேன். என் பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு மணிக்குண்டை வாங்கி நான் தலையில் எல்லார் தலையிலும் ஒரு மணிக்குண்டை வாங்கி வச்சிடுறேன். கிடிமினி அடிக்க ஒரு மணியை வாங்கி வச்சிடுறேன். அல்லது நான் ஒரு 10 பாயை வாங்கி போட்டுருவேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா. இதெல்லாம் என்கிட்ட சொன்னது இதெல்லாம் செஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த இடத்த இது நான் முடிஞ்சிருமானால், என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடச்சிருமானால், நான் இந்த ராமேஸ்வரத்தில் அப்படி வேலை கிடச்சோம்னா நான் ஒரு மணிக்குண்டு கட்டி தரேன். மணிக்குண்டு கட்டி கொடுத்தாரு, சொந்தக்கார ஒரு ஆள் கட்டி கொடுத்தாரு. நான் டம்ளர் வாங்கி வச்சுருந்தேன், நான் அண்டா வாங்கி வச்சுருந்தேன், குண்டா வாங்கி வச்சுருந்தேன், கறி குழம்பு போட்டிருந்தேன். இப்படிலாம் பொருத்தனை பண்ணாதியா. நீ எதையெல்லாம் நினைத்திருக்கிறாயோ அதையெல்லாம் உண்மை உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, கரைதிரையற்ற நல்ல விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் நீ அறிக்கையிடுகிற பொழுது ஒரு வெளிச்சம் வரும். இதெல்லாம் நான் உனக்கு முடிச்சு வச்சிருக்கிறேன். நீ இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ இப்போ பொருத்தனை பண்ணினா வசனத்துக்கு விரோதமாக நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் எங்கள் சபையில் சொல்லியிருக்கேன், இங்கே வேறு அதை வாங்கி போடுதேன் இதை வாங்கி போடுதேன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டீங்கன்னா அது கீழே தான் கிடக்கும். இப்போ தேவையானது வாங்கியாச்சு, இனி என்ன தேவை அப்படிங்கிறத நீ எங்கள்கிட்ட கேளு. இப்பொழுது இது தேவையாக இருக்கிறது. இது தேவைக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய நாங்கள் சொல்கிறத செய். நீ வாட்டுக்கு சிலதை வாங்கி போட்டுப்பாங்க, ஓடாமல் 9 வருஷம் அந்த கடிகாரம் கிடக்கிற மாதிரி கிடக்கும். சில லைட்டை போட்டுருவாங்க, எங்கேயாவது கொண்டு தொங்க போட்டுருவாங்க. அந்த லைட்டு விலை ஒரு 100 ரூபா வாங்க எரிச்சு அப்படின்னா அதை மாட்டுறதுக்கு 2000 கொடுத்தா தான் அதில் ஏறி மாட்ட முடியும். இப்படி கோமாளித்தனமெல்லாம் நிறைய பொருத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். ஆக இங்கே என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பாருங்க. எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு உனக்காக. அப்படி என்ன செய்யணும்? இப்போ நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ, எனக்கு இவர் இதை செஞ்சால் நான் செய்வேன், என் பிள்ளைக்கு இது நடந்துட்டா செய்வேன்னு நினைக்காத. இப்போ நீ எதை நினைக்கிறியோ அதை செய்ய. அப்போ தானே அது விசுவாசம். அல்லது அவரை சோதிக்கிற மாதிரி ஆயிருமே. புரியுதா நான் சொல்கிறது? சோதிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி செய்யக்கூடாது. இப்போ நீ எது நல்லதுன்னு நினைக்கிறியோ நல்லதா உடனே செய்ய. கர்த்தர் எனக்கு அதை செய்வார்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்கிட்டு இருக்காத. எல்லாம் முடிந்தது என்று நமக்காக முடித்து வைத்திருக்கிறார். நான் சீக்கிரம் முடிக்கணும் அளவாக சொல்கிறேன். 7ஆம் வார்த்தை சொல்கிறது, லூக்காவின் சுவிசேஷம் 23, லூக்காவின் சுவிசேஷம் 23:46 வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிதாவே, இந்த பூமியில் நான் வந்த, நீர் நினைத்த, நான் எதற்காக ஒப்பு கொடுக்க வந்தேனோ அந்த நோக்கத்தை செய்து முடித்து விட்டேன் என்று இந்த உலகம் முழுவதும் சேர்ந்த கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு இருந்த எதிரிகள், கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருந்த எதிரிகள், இப்படி பல கோணங்களில் இருந்த பெருந்திரள் கூட்டத்தை ஆவிக்குரிய சிந்தனையோடு நோக்கி பார்த்தா தெரியும். இந்த காரியத்தை செய்ய விடாமல், இந்த சிலுவையின் உபதேசத்தை உபதேசித்து அதை அப்படியே நிறைவேற்றி அந்த காரியத்தை கடைசி வரைக்கும் செய்ய விடாமல் தடையாக நின்ற பெருந்திரள் சாத்தானுடைய கூட்டத்தை தன்னுடைய கீழ்ப்படிதலும், தன்னுடைய ஜபமும், தன்னுடைய தபமும், தன்னுடைய உண்மையும் இவைகளினாலே நான் வென்றேன், ஜெயித்திருக்கிறேன், எல்லாவற்றையும் ஜெயித்து முடித்து விட்டேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். மகா சத்தம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அப்படி ஒரு சத்தம் உலகத்தில் எவன் குண்டு போட்டதுலேயும் வரலை, எவன் ராக்கெட் எடுத்ததுலேயும் வரலை. அவ்வளவு ஒரு சத்தம், கம்பீர சத்தம். எல்லாரும் மறிக்கிற போது தாங்க முடியலையே அப்படி இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், ஒரு பாக்கியம் இல்லை. இந்த உலகத்தில் யார் வேணாலும் விசுவாசித்தால் நீதிமானமாக மாறிவிடலாம். பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு வழி இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழலாம்.
இதற்கு தடையாக இருந்த அனைத்து சக்தியையும் சோழியை முடிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். இதாவே உம்மிடத்தில் வருகிறேன், என் வேலையை முடித்து விட்டு. இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த 5 மணி 6 மணி 5 மணி இப்படி ஆன உடனே அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அப்படி எண்ணிக்கிட்டு நான் பார்த்துருக்கேன். சந்தோஷமாக தான் பிள்ளைகளுக்கு போய் லட்டு பூந்தி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அரிசிலாம் வாங்கிட்டு பிள்ளைக்கு சந்தோஷமாக வருவாங்க. அந்த அந்த ஒரு 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 4-5 மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, தங்களுக்கு கூலி கிடைக்கிற பொழுது. செஞ்சு முடிச்சாச்சு, வேலையெல்லாம் முடிச்சாச்சியா, எல்லாம் முடிச்சாச்சியானோன்னு அந்த சம்பளத்தை பெறுவாங்க. சில பேர் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இப்போ டாஸ்மார்க் போகிறான், சரி இப்போது பீக்கிட்டு இருக்கா, என்ன செய்கிறது, நீங்கள் நான் ஜோம் பண்ணத்தான் செய்யணும். ஆனால் பாருங்கள், இவர் அப்படி கிடையாது. ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே எல்லாரையும், என் பிள்ளைகளை எல்லாரையும் நான் கொண்டு வந்துட்டேன், அதுக்கான காரியத்தை செய்து முடிச்சிட்டேன், அதுக்கு தடையாக இருந்ததெல்லாம் நான் தோற்கடித்து விட்டேன் என்ற மகிழ்ச்சி ஆரவாரத்தை மகாசத்தமாக அவர் நான் என் ஜீவனை உம்மிடத்தில் கொண்டு வருகிறேன் என்று தன் ஜீவனை எங்கிருந்து கொண்டு வந்தாரோ அங்கு கொண்டு செல்கிறார். பிரியமானவர்களே, இனி இப்படி ஒரு சத்தமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக நம்மளை சந்திக்க வருகிற பொழுது இந்த சத்தம் கேட்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எனக்கு மிகவும் அன்பானவர்களே, நமக்காக தேவன் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களிலே, இந்த இடத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் முழுமையாக நிறைவேற்றி என்னை எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அதை சரியாக செய்து வருவேன் என்ற சிந்தனா சக்தியோடு இந்த நாளிலே நாம் கடந்து செல்வோம். இந்த தியான வசனங்களை உங்களுக்கு இம்மட்டும் சரியாக நான் சொன்ன நேரத்தில் நான் இதை முடித்திருக்கிறேன். இதை சிந்தியுங்கள். இந்த வசனங்களை அப்படி உள்வாங்கிக் கொண்டு இப்படி வாழ பழகுங்கள். உங்களை எப்படி வைத்திருப்பார் நம் ஆண்டவர் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கைப்பிடி அளவு இரத்தத்தில் இவ்வளோ காரியத்தை சாதித்திருக்கிறாரே. பல லிட்டர் கணக்கில் இருக்கிற இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வைத்து நீங்கள் எவ்வளோ காரியம் சாதிக்கலாம். சாதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.